அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இன்று நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பேர் இன்னைக்கு கருத்தரிக்கிறதுக்கான குழந்தையின்மைக்காக முயற்சி செய்யும் பொழுது வேகமா கருத்தரிச்சிடுறோம். ஆனா அந்த கரு முழுமையான வளர்ச்சி உறணும் அப்படிங்கும் பொழுது முதல் 3 மாதம் உங்க உணவு முறையில கட்டாயம் நீங்க சேர்த்துக்க வேண்டிய சத்து பொருட்கள்லாம் என்ன? கரு உருவாகும் பொழுது அந்த கருவை தக்க வச்சுக்கிறதுக்கு, இம்ப்ளான்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நீங்கள் உணவில் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரணும், எதெல்லாம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பெண்களுக்கு இது ஒரு கேள்வியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக சேர்த்துக்க வேண்டிய முதல் சத்து பொருள், ஒரு 7 பொருள் பற்றி நம்ம பேச போகிறோம். அதில் முக்கியமாக சேர்த்த வேண்டிய ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது ஃபோலிக் அமிலம். இது ஈவன் ப்ரெக்னென்சி காலத்துக்கு முன்னாடியே ட்ரை பண்ணும் பொழுதே கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஆனால் ப்ரெக்னென்சி காலகட்டத்தில் கட்டாயம் சாப்பிட வேண்டிய சத்து பொருளாக இருக்கு. இந்த ஃபோலிக் அமிலம் அப்படிங்கிறது நியூரல் டியூப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது நரம்பு குழாய் அப்படின்னு ஒரு ஃபார்ம் ஆகக்கூடிய கருவில் இந்த நரம்பு குழாய் அப்படிங்கிறது தான் நியூரல் டியூப் தான் முக்கியமான ஒரு அமைப்பு. இதுதான் மூளை மற்றும் தண்டுவட வளர்ச்சிக்கும் சரி, மற்ற உறுப்புகளுடைய வளர்ச்சிக்கும் காரணமாக இருக்கு. இது நல்லபடியாக வளர்ச்சி அடையணும், முழுமையான வளர்ச்சி பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபோலிக் அமிலம் சத்துள்ள உணவுகளை சேர்த்துக்கணும். ஸோ கண்டிப்பாக கர்ப்பம் ஆகிட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு ஒரு நாளைக்கு 200 கிராம் ஆகுது நிறைய பச்சை காய்கறிகள் சேர்த்துக்கணும். டெய்லி ஒரு கீரை சேர்த்துக்கிறதுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். பொரியெல்லாம் இல்லாமல் நல்லா பருப்பு போட்டு கடைஞ்சு அதை எடுத்துக்கிறதுமே பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம எடுத்துக்க வேண்டிய 2வது சத்து பொருள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவு முறைகள். ஸோ ஒமேகா 3 அப்படிங்கிறது நமக்கு குழந்தையோடைய மூளை மற்றும் கண் வளர்ச்சிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்போ கருவில் இருக்கக்கூடிய மூளை வளர்ச்சிக்கும் அதனுடைய கண்ணான உறுப்பு வளர்ச்சிக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் நிறைந்த உணவுகளை சேர்த்துக்கணும். ஸோ சிறுமீன் வகைகள் சேர்த்துக்கிறது, ஆலிவ் விதை பொடி டெய்லி 1 ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்த 3வது சத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரும்பு சத்து நிறைந்த உணவுகள். இன்னைக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே ஹீமோக்ளோபினுடைய அளவு கண்டிப்பாக நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அந்த ஹீமோக்ளோபின் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் நமக்கு இரும்பு சத்து நல்ல ரத்தத்தில் ஊறி குழந்தையுடைய ஆரோக்கியம், அதுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் இது எல்லாமே சீராக இருக்கும். அப்போ இரும்பு சத்து நிறைந்த உணவுகள்னால் நம்ம அடிக்கடி சேர்த்துக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ராகி, கம்பு, சோளம், நிறைய கொட்டை வகைகள், நிறைய கீரைகள், இதெல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கு. இது அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம சேர்த்துக்க வேண்டியது கால்சியம் சத்து நிறைந்த உணவுகள். இன்னைக்கு கால்சியம் அப்படிங்கிறது அந்த சிசுவினுடைய அந்த கருவினுடைய எலும்பு வளர்ச்சிக்கு தேவையானதாக இருக்கு. அப்போ ஒவ்வொரு போனும் நல்லா முழுமையா ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பா நம்ம கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளை சேர்த்துக்கணும். அப்ப கம்பங்கூழ் சேர்த்துக்கிறது, ராகி கூழ் சேர்த்துக்கிறது, நிறைய கீரை சூப் வச்சு குடிக்கிறது, ஆட்டுக்கால் சூப் அடிக்கடி எடுத்துக்கிறது, அசைவ உணவுகள் எடுத்துக்கிற முட்டை வகைகள் எடுத்துக்கிறது, நாட்டு மாட்டு பால் ரெகுலராக எடுத்துக்கிறது. கண்டிப்பாக கர்ப்பிணிகள் டெய்லி 1 டம்ளரோ 2 டம்ளரோ பால் குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் சரி, அந்த கருவினுடைய முழுமையான எலும்புகளுடைய வளர்ச்சிக்கும் சரி இந்த கால்சியம் சத்து நிறைந்த உணவுகள் சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வைட்டமின் டி சத்து நிறைந்த உணவுகள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய கருவுக்குமான இரத்த ஓட்டத்தை சீர்படுத்துறதுக்கும்
முழுமையான ஒவ்வொரு எந்தெந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் எந்த நர்வ்ஸும் எந்த உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய நரம்புகளும் முழுமையாக வளர்ச்சி பெறணும் அப்படின்னு சொன்னாலே எந்தெந்த ஒரு மூமெண்ட் ஒரு நடக்கணும் அப்படின்னு சொன்னாலும் சரி அது முழுமையாக நம்ம கருவில் உருவாகிறதுக்கும் நடக்கிறதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த தடை இல்லாமல் நடக்கிறதுக்கு வந்து வைட்டமின் டி சத்து நிறைந்த உணவுகள் கண்டிப்பாக தேவை. அப்போது சூரிய ஒளியில் நம்ம போகிறது, அதே மாதிரி நட்ஸ் அடிக்கடி சேர்த்துக்கிறது, செக்கில் ஆட்டின எண்ணெய் வகைகள் வந்து நிறைய நம்ம சாப்பிட்றது, கொட்டை வகைகள், விதை வகைகள், டெய்லி ஏதாவது ஒன்று ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கர்ப்பிணிகளுக்கு வந்து முதல் 3 மாதம் கட்டாயம் சேர்க்க வேண்டிய சத்துக்கள்ல ஒன்றாக சொல்லப்படுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் புரதச்சத்து நிறைந்த உணவுகள், அதாவது அந்த கருவினுடைய ஒவ்வொரு தசை பகுதியும் ஆரோக்கியமாக வளரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து புரதம் நிறைந்த உணவுகளை சேர்த்துக்கணும். இப்போ டெய்லி வந்து ஒரு பருப்பு வந்து அவங்க சேர்த்துக்கணும். ஒரு தோரம் பருப்பாக இருக்கலாம், ஒரு பாசிப்பயிராக இருக்கலாம், இல்லது ஒரு கொண்டைக்கடலை சுண்டலாக இருக்கலாம், பாசிப்பயிறு சுண்டலாக இருக்கலாம், மைசூர் தாலாக இருக்கலாம். ஏதாவது ஒரு பருப்பு வகை கர்ப்பிணி பெண்கள் சேர்த்திக்கும் பொழுது முதல் 3 மாதங்களில் அந்த சிசுவில் இருக்கக்கூடிய தசை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கடைசியாக 7வதாக கண்டிப்பாக சேர்த்துக்க வேண்டிய சத்து பொருள்னு சொல்லக்கூடியது கொலைன் அப்படிங்கிற சத்து பொருள். இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டையில் வந்து நமக்கு நிறைய இருக்கு. ஸோ டெய்லி ஒரு நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கலாம். இது எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த கருவினுடைய முழுமையான நரம்பு மண்டல வளர்ச்சி ஆரோக்கியமாக கரு ஃபார்ம் ஆகிறது, அந்த கருவினுடைய பதிஞ்சு வளரக்கூடிய தன்மை இம்ப்ளான்டேஷன் முழுமையாக நடக்கிறது. இது எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது இந்த கோழைன் அப்படிங்கிற சத்துப்பொருள் நிறைந்த நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கும் பொழுது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த 7 சத்து பொருட்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணும் கர்ப்பமாகி முதல் 3 மாத காலத்தில் கட்டாயம் சேர்க்க வேண்டியது. அப்போதான் அந்த கருவினுடைய வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து நான் பிசிஓடி பிசிஓஎஸ் கேசஸ் நிறைய பேரை பார்க்கும்பொழுது ஈஸியாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கன்சீவ் ஆகிடும். ஆனால் கன்சீவ் ஆன பிறகு அது அபார்ட் ஆகாமல் கருச்சிதைவு ஏற்படாமல் முழுமையாக ஆரோக்கியமான ஒரு கருவாக வளர்த்து முழுமையான பிரசவத்துக்கு உட்படுத்துறதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போது கட்டாயம் இந்த 3 மாத காலகட்டத்தில் ஹீட்டான உணவுப் பொருட்கள், நிறையா சிக்கன் சாப்பிட்றது, நிறைய வந்து ஜூஸஸ் அதிகமாக எடுத்துக்கிறது. ஏன்னா முதல் 3 காலம் உடல் எடை ஏறாமல் பார்த்துக்க வேண்டியதும் முக்கியம் அப்படிங்கிறதுல கவனத்தில் வச்சுக்கணும். அந்த மாதிரியெல்லாம் எடுக்காமல் நிறைய கொழுப்பு சத்துள்ள உணவுகள் எடுக்காமல் ஒரு ஆரோக்கியமான உணவு முறை, நிறைய பச்சை காய்கறிகள், நிறைய கீரைகள், நாட்டுக்கோழி முட்டை, ஆட்டு இறைச்சி, கீரை சூப் அதிகமாக எடுத்துக்கிறது, நட்ஸ் எடுத்துக்கிறது, சீட்ஸ் எடுத்துக்கிறது, ஒரு முழுமையான ஒரு ஆரோக்கியமான உணவு முறையை நீங்கள் நீங்களே உட்படுத்திக்கோங்க. நிறைய சிறுதானிய உணவுகள் சேர்த்துக்கோங்க. வரகு அவாய்ட் பண்ணுங்க, மற்ற சிறுதானிய உணவுகள் நிறைய சேர்த்துக்கோங்க. முளை கட்டின பயிர் வகைகள் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் சரி, உங்களுக்கு ரத்த அழுத்தம் வராம, சர்க்கரை நோய் வராம உங்களை நீங்க ஆரோக்கியமா பார்த்துக்கிறதுக்கும் அந்த கருவினுடைய வளர்ச்சி முழுமையாக அமையறதுக்குமே சப்போர்ட்டிவாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.